Hi guys, welcome to JJ Mom's Life Tale. எல்லா போலும் இறைவனுக்கு இன்றைக்கி உங்களுக்கு பிடித்தமான டிப் வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு கூட இது தேவைப்படலாம். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீல் பேக்க சொல்லுங்கள். இப்போ வாங்க மக்களே வீடியோவுக்கு போவோம். இப்போ வாங்க 1வது டிப் பார்ப்போம். இது உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லான டிப்புன்னு நினைக்கிறேன். நம்ம அடுப்பு கீழே நம்மளுக்கு வந்து எவ்வளோ காசு கொடுத்து கேபினெட் போட்டாலும் சரி, நம்மளுக்கு உள் தட்டு வந்து மரத்தட்டு தான், பலாயில் உள்ள தட்டு தான் போடுவாங்க. அந்த பொடியில் உள்ள தட்டு தான் போடுவாங்க. அது வந்து நம்மளுக்கு தண்ணி பட்டுச்சு அப்படின்னா நம்மளுக்கு சமயத்தில் ஊறிடும். அதனால நம்ம அடுப்பு கீழே சமைக்கும் போது இந்த மாதிரி ஓட்டை தான் இருக்கும். அதனால் எதுவும் கொள்ளும். அதுக்கு ஒரு பிளாஸ்டிக்கை விரிச்சிட்டிங்க அப்படின்னா அந்த பிளாஸ்டிக் உள்ளுக்கு எதுவும் கடந்தாலும் கடந்துடும். சம்டைம் நம்மளுக்கு கொட்டும், எல்லா நேரமும் கொட்டாது. அதுக்கு அந்த பிளாஸ்டிக் மேலேயே நான் என்ன செஞ்சுருக்கிறேன், எப்பவும் போல் மாவுகள் எல்லாமே நான் அடுக்கி வச்சுருப்பேன். எல்லா வகையான மாவுமே நான் இங்கே தான் வச்சுருப்பேன். எனக்கு பூச்சிகள் எதுவுமே வந்ததில்லை. நான் ரொம்ப காலமாக இப்படி தான் வச்சுக்கிட்டு இருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு பூச்சிகளே வராது. அந்த மூடியில் சமயத்தில் வந்து ஏதாவது தண்ணி கொட்டிச்சு அப்படின்னா அந்த மூடியில் லைட்டாக இருக்கும். அப்போ நம்ம வந்து அதை வந்து தொடச்சிக்கிற வேண்டியதான். நம்ம துடைக்கிறது ரொம்ப ஈஸி. நம்ம கிச்சன் கேபினெட் போடுறது பிரச்சனை இல்லை. அதை நம்மளை கரெக்டாக பாதுகாக்கணும். இப்போ வாங்க அடுத்த டிப்புக்கு போகலாம். இப்போ நம்ம 2வது டிப் பார்ப்போம். நம்ம வந்து பேசன் கீழே நான் எப்போவுமே யூஸ்ஃபுல்லாக சட்டி பாத்திரம் தான் வைப்பேன். இங்கேயும் அப்படி தான் வைப்பேன், இந்தியாவில் உள்ள வீட்லேயும் அப்படி தான் வச்சுருக்கிறேன். எனக்கு இது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்ம யூஸ் பண்ணுற எல்லா சட்டி பாத்திரத்தையுமே நம்ம வந்து இதில் அடுக்கி வச்சிடலாம். நம்ம இயற்கையாக வந்து சோப் ஆயிலு, குளோராக்ஸு, சோப்புத்தூள் அதெல்லாம் வச்சோம்னா நம்மளுக்கு இவ்வளோ பேஸ்ட் தேவைப்படாது. அதுக்கு ஒரு சின்ன பேஸே போதும். இந்த இடத்த வேஸ்ட்டு பண்ணிடாமல் நீங்கள் வந்து அழகாக நீங்கள் யூஸ் பண்ணுற சட்டி பாத்திரத்தெல்லாம் வச்சுட்டிங்கன்னா காய வச்சு அடுக்கி வச்சிடணும். வச்சுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா எதுவும் இப்போ சட்டி பாத்திரம் வீணாலாம் போகாது, நல்லா தான் இருக்குது. நான் வருஷக்கணக்காக இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் வைக்கிறேன். பேசன் கீழே தான் நான் வைக்கிறேன். இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளுக்கு தண்ணி வடிஞ்சால் மட்டும் சரியாக வர்றது. தண்ணி வரலன்னு நீங்கள் தாராளமாக செய்யுங்க. இப்போ டிப் நம்பர் 3. இப்போ நம்ம வீட்டில் வாழைப்பழம் வந்து கருப்படிச்சு போயிடுச்சு அப்படின்னா அதை வந்து நீங்கள் வந்து நல்லா கேக் ஊற்றிடலாம். கேக்கு செய்யலாம், போண்டா செய்யலாம், பனியாக செய்யலாம், என்னென்னமோ செய்யலாம். நான் வந்து இயற்கை நிறையா வாழைப்பழம் மிஞ்சிருச்சு, இப்படி கருப்படிச்சிருச்சு அப்படின்னா நான் வந்து பொதுவாக கேக்கு தான் செய்வேன். கேக்கு அளவு என்னென்னா 2 கப்பு வாழைப்பழம் பூரின்னா 1 கப்பு சீனி, 2 கப்பு மாவு, 1 கப்பு எண்ணெய், 4 முட்டை, 2 ஸ்பூனு பேக்கிங் சோடா போட்டு செஞ்சிட்டிங்க அப்படின்னா சூப்பராக நல்லாயிருக்கும் கேக்கு. நான் வந்து இயற்கை அலுமினியம் பேப்பர்லாம் போட்டு தான் வச்சுதான் இருந்தேன். அலுமினியம் பேப்பர் போட்டாலும் நம்ம வீட்டு வாழைப்பழத்தினால நம்மளுக்கு வந்து ரொம்ப கருப்படிக்குது. அலுமினியம் பேப்பர் போட்டது ஓவராக கருப்படிக்குது. அதனால் நான் அலுமினியம் பேப்பர் போட மாட்டேன். போட்டால் எனக்கு சரியாக வரல. செஞ்சும் பார்த்தேன் 2-3 தடவை. எனக்கு சரியாக வரல அலுமினியம் பேப்பர் போட்டு. அதனால தான் நான் வந்து அலுமினியம் பேப்பர் போடுறதில்ல. வேறு மாதிரி நான் செய்வேன் நம்ம தோட்ட வாழைப்பழத்தை. அதையும் நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். இப்போ வாங்க அடுத்த டிப்புக்கு போகலாம். டிப் நம்பர் 4. நம்ம தோட்ட வாழைப்பழம் இயற்கையாக வந்து கெமிக்கல் உரங்கள் இல்லாதது. நம்ம சும்மா கழிவு நீர் அதில் தான் ஊற்றி தான் வளர்க்குறோம். அதனால எனக்கு சுருக்காகவே பழுத்துரும் வாழைப்பழம். நான் என்ன செய்வேன், ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கொடுத்துட்டு என்ன செய்வேன், பேலன்ஸ் ஒரு 2 சீப்பு இருக்கும். அதை வந்து நான் இப்படி தாரோடையே தொங்க விட்டுருவேன். தாரிலேருந்து கட்டிங் பண்ண மாட்டேன். அந்த மாதிரி கட்டிங் பண்ணி பழுக்க வச்சேன் அப்படின்னா எனக்கு வந்து சுருக்காகவே வந்து கருப்படிச்சிருது. இந்த மாதிரி தொங்க விட்டேன் அப்படின்னா எனக்கு 1 வாரம் வரைக்குமே இந்த மாதிரியே தான் இருக்கும். 1 வாரம் வரைக்குமே நம்ம சாப்பிட்டு முடிச்சிடலாம் திருப்தியாக. அதுவே பெரிய ஃபேமிலியாக இருந்தால் நீங்கள் ஒரு தாரையுமே நீங்கள் தொங்க விட்டுட்டீங்க அப்படின்னா உங்கள் குட்டீஸுகள், உங்கள் வீட்டு பிள்ளைங்க எல்லாருமே எடுத்துகிட்டு சாப்பிட்ருவாங்க. 1 வாரம் வரைக்குமே இது வந்து நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தோட்டங்கள் இருக்கிறவங்க இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க அடுத்த டிப்புக்கு போகலாம். டிப் நம்பர் 5. நம்ம எல்லாருக்குமே முக்கியமாக தேவைப்படுற டிப்பு. நம்ம வீட்டில் பிளாஸ்டிக் பை நிறையா குமிஞ்சு கிடக்கும். அதை எப்படி ஒரு சின்ன பிளாஸ்டிக்கில் வைக்கலாம் எல்லாத்தையும் அப்படிங்கிற ஒரு டிப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ். இதை நான் ஏற்கனவே போன வருஷமே நான் உங்களுக்கு இந்த டிப் நான் போட்டிருக்கிறேன். இப்போ மறுபடியும் உங்களுக்கு ஒரு சின்ன வீடியோ எடுத்து காட்டுறேன். இது வந்து என் வீட்டுக்காரங்களோட டிப்பு. அவங்க ஒரு 2-3 வருஷமாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க எப்படி செஞ்சாங்கன்னு எனக்கு தெரியலை. அவங்களோட மடித்ததான் இந்த மாதிரி, இந்த அளவுக்கு இல்லைன்றாலும் இதை எனக்கு தெரிஞ்சது மாதிரி நான் உங்கள்கிட்ட நான் சொல்லி கொடுத்துருக்குறேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி உள்ள பிளாஸ்டிக்குகளை இந்த மாதிரி நல்லா சரிசமமாக வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு 2 மடிப்பு 3 மடிப்பு மடிங்க. இந்த பிளாஸ்டிக்கை மடிச்சுட்டு அந்த இதை எடுத்து இப்படியே சுற்றுங்க. இறுக்கி சுற்றுனீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா சின்னதாக வரும். கொஞ்சம் அகலமாக சுற்றுனீங்கன்னா உங்களுக்கு பெருசாக வரும். இந்த மாதிரி வச்சுட்டு அந்த கைப்பிடி மாதிரி கயிறு இருக்குது பாருங்கள், அதை வந்து அந்த ஒட்டைக்கிலையும் இதை வந்து இந்த ஒட்டைக்கிலையும் வச்சுருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி தான் செய்யணும். இன்னொன்று சொல்லி காட்டுறேன். இந்த மாதிரி நல்லா பெரிய பிளாஸ்டிக்கை சொல்லி காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி வச்சுக்கிறோங்க. வச்சுக்கிற 2 மடிப்பு, அப்புறம் இன்னொரு மடிப்பு. இது பெரிய பிளாஸ்டிக்னால இன்னொரு மடிப்பு மடிக்கணும். மடிச்சுட்டு இந்த மாதிரி நல்லா இறுக்கி வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த மாதிரி நல்லா சுற்றணும். நல்லா இறுக்கி சுற்றினீங்கன்னா உங்களுக்கு சின்னதாகவே நல்லா வந்துடும். இந்த மாதிரி நல்லா அழகாக இறுக்கி அப்படியே சுற்றுங்க. அப்படியே சுற்றிக்கிட்டே வந்து அந்த புடியோட இது இருக்கே அதை வந்து அது வர தொட்டிக்கும் சுற்றணும். அது வந்த பிறகு அந்த ஒரு ஓட்டைக்கில் அதை வச்சுட்டு இன்னொரு ஓட்டைக்கில் வந்து இன்னொரு இதை வச்சிட வேண்டியது. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. எவ்வளோ சின்னதாகிடுச்சு பார்த்தீங்களா? இன்னும் சின்னதாக வீட்டுக்காரவங்க செய்வாங்க. எனக்கு அந்த அளவு செய்ய தெரியாது. இப்போ பாருங்கள்,
இது வேறு மாதிரி சொல்லி கொடுக்குறேன். இந்த மாதிரி மடிச்சுக்கிறேங்க. மடிச்சுட்டு 2ஆக வச்சுட்டு இன்னொரு மாதிரி வைக்கணும். வச்சுட்டு சமோசா சீட்டு எப்படி செய்வோம் அந்த மாதிரி செய்யணும். இது நீங்கள் கொஞ்ச நாள் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பழக்கம் வந்துடும். ஃபஸ்ட்டு சொல்லி கொடுத்தது நல்லா ஈஸி. இது வந்து கொஞ்சம் இதாக இருக்கும் ஒரு சிலருக்கு. செஞ்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். இந்த சைடு அந்த சைடு, இந்த சைடு அந்த சைடு அப்படியே செய்யுங்க. அப்படியே செஞ்சுட்டு நம்ம வந்து சமோசா சீட்டுக்கு எப்படி நம்ம வந்து மாவு வச்சு ஒட்டுவோம் அந்த மாதிரி ஒரு சீட்டு அப்படியே உள்ளுக்கு கிளப்புங்க. கிளப்பி அதுக்குள்ள அப்படியே சொறி விட்ருங்க. முடிஞ்சிருச்சு. நல்லா க்யூட்டாக நல்லா அழகாக இருக்கும். அழகாக விரும்புகிறவங்க இப்படி செஞ்சுக்கிறோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எல்லார் வீட்லேயுமே குப்பத்தம் பிளாஸ்டிக் இருக்கும். புதுசாக வாங்கல இந்த மாதிரி பிளாஸ்டிக் நல்லாயிருக்கும். அதில் நடுவுக்கு ஓட்டை போட்டு எடுத்துக்கலாம். இது கண்டிப்பாக குப்பத்தம் பிளாஸ்டிக் ஏறிக்க ஒரு வீட்டுலேயும் வந்து 2 மாதம் 3 மாதம் வரைக்கும் அந்த பிளாஸ்டிக் இருக்கும். எங்கள் வீட்டில் அப்படி தான் இருக்கும். அதனால் கொஞ்ச நாளே எனக்கு வந்து அப்படியே எடுத்து எல்லோரும் எடுத்து அப்படியே கொசன்னு ஆக்கிடுவாங்க. அந்த பிளாஸ்டிக் கூட பிஞ்சு போயிடும். அதுக்கு நம்ம இப்படி செஞ்சுக்கிறலாம். இந்த மாதிரி நல்லா அழகாக வச்சுக்கிட்டு இந்த மாதிரி கோணெல்லாம் அப்படியே செய்யுங்க. நான் உங்களுக்கு இன்னொரு இது கருப்பாக இருக்கனால உங்களுக்கு தெரியல. நான் உங்களுக்கு ஊதா கலர்லையும் சொல்லித்தர்றேன். அது நல்லா தெளிவாக காட்டுறேன் உங்களுக்கு. இந்த மாதிரி செஞ்சு பழகிட்டீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் வந்து ரொம்ப சுத்தமாக இருக்கும் கிச்சனு. நம்ம பிளாஸ்டிக் வந்து நல்லா அழகாக சிம்பிளாக வச்சிடலாம் ஈஸியாக. இந்த மாதிரி தான் துணி மடிப்பு வீடியோ கூட நான் போட்டிருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த வீடியோ லிங்க் உங்களுக்கு கீழே கொடுக்குறேன். இந்த மாதிரி தான் இது சின்ன பிளாஸ்டிக்கு. இந்த மாதிரி 3ஆக மடிச்சுட்டு, பெரிய பிளாஸ்டிக்காக இருந்தால் 4ஆக மடிக்கணும். சின்ன பிளாஸ்டிக்காக இருந்தால் 3ஆக மடித்தாலே போதும். இந்த மாதிரி வளவாக வச்சுக்கிறோங்க. வச்சுக்கிட்டு இது உங்களுக்கு பாருங்கள் தெளிவாக தெரியுது. இந்த மாதிரி அப்படியே முக்கோணமாக வைங்க. என்னோட நல்லா கூட நீங்கள் கூட செய்யலாம். ஏதோ எனக்கு தெரிஞ்சதை நான் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். பிளாஸ்டிக் வந்து நம்மளோட ட்ரோவை ஃபுல்லாக மூடிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு தான் இந்த டிப்பு ஃப்ரெண்ட்ஸ். நான் ரொம்ப காலமாகவே இப்படி தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் நாங்கள். அவ்வளோதான். இந்த மாதிரி உள்ளுக்கு வச்சிட வேண்டியது ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி பிளாஸ்டிக் டிப்போட இது முடிஞ்சிருச்சு. நம்ம ட்ரோக்கில் இப்போ அழகாக வச்சிடலாம். இப்போ வாங்க பார்ப்போம். நான் இந்த பிளாஸ்டிக் வீடியோ எடுக்கணும்னா 2 மாதம் பிளாஸ்டிக் சேர்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்திங்களா நம்ம வந்து அழகாக ஒரு பைக்கிலே எல்லாத்தையும் வச்சாச்சு. என் வீட்டுக்காரங்களுக்கு தெரியாமல் பாதிக்கு மேலே மடித்து வச்சுட்டாங்க. அப்புறம் நான் சொன்னேன் நான் வீடியோ எடுக்கணும் அப்படின்னு. இதையுமா அப்படின்னு கேட்டாங்க. ஆமாம் இதுவும் டிப் வீடியோ தான் அப்படின்னு சொன்னேன். இப்போ பாருங்கள் ட்ரோக்கில் வச்சாச்சு. எவ்வளோ இடம் மிச்சம்னு பார்த்திங்களா. இப்போ வாங்க அடுத்த டிப்புக்கு போகலாம். அடுத்த டிப்பு வந்து நம்ம மிக்ஸி ஜாரு கிரைண்டரு கழுவுற விதம் தான். நம்ம வந்து உளுந்தெல்லாம் ஆட்டினோம் அப்படின்னா பிசுன்னு இருக்கும். அதை வந்து ஊற வச்சு அப்புறம் நம்ம கழுவணும். இதுக்கு வந்து ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ். நீங்கள் வந்து அரிசி உளுந்து என்ன ஆட்டினாலும் சரி, கிரைண்டராக இருந்தாலும் சரி, மிக்ஸியாக இருந்தாலும் சரி, நீங்கள் இந்த மாதிரி செய்யுங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறங்க. தண்ணி ஊற்றிக்கிட்டு மிக்சியில் வச்சு ஒரு 2 சுற்று. நான் கிரைண்டரும் இப்படி தான் கழுவுவேன், மிக்ஸியும் இப்படி தான் கழுவுவேன். எனக்கு கிரைண்டரை தூக்கி காட்டுறதுக்கு முடியலை. இந்த மாதிரி அழகாக சுத்தமாக கழுவிடலாம். இப்போ நம்ம அதை அந்த தண்ணியை ஊற்றிடுங்க. கீழே ஊற்ற வேண்டாம், கண்டுகளுக்கு ஊற்றுங்க தண்ணி கலந்து. இது வந்து ஜாதிப்பூ, முல்லைப்பூ, கல்யாண மல்லிகைப்பூக்கெல்லாம் ஊற்றுனீங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பராக பூக்கும். நான் உளுந்து பொடி கூட ஆட்டி வச்சு ஊற்ற தான் செஞ்சுக்கிட்டுருக்கிறேன். இந்த மாதிரி ஊற்றிக்கிறங்க. நீங்கள் வந்து அடிக்கடி செய்கிறவங்களா இருந்தால் நீங்கள் உளுந்து பொடியெல்லாம் போட வேண்டியதில்லை. இந்த மாதிரி இந்த தண்ணியவே நீங்கள் லிக்விடாக கொடுத்துடலாம். அப்புறம் பாருங்கள், இப்போ பாருங்கள் உங்களுக்கு ஒட்டி இருக்கிறது எதுவுமே இல்லை. இப்போ நம்ம அழகாக பைப்பில் கழுவிட்டீங்க அப்படின்ட்டா உங்களுக்கு நல்லா கிளியர் ஆயிரும். இப்போ பாருங்கள் எவ்வளோ சுத்தமாகிடுச்சு. நான் வந்து சோப்பு எதுவுமே போடல, சும்மா கையில் வாஷ் பண்ணிவிட்டு வந்திருக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய், see you.